அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்விரான்மெண்ட்ல பார்க்க போற டாபிக்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர்ல இப்போ ரீசெண்டா ஒரு குளோபலா ஒரு இஷ்யூ ஒன்று மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷனல் சீட் சிஸ்டம் பத்தி இருக்கு. தட்ஸ் சீட் சிஸ்டம். தென் நியூக்ளியர் எனர்ஜி உடைய நெசசரி பிகாஸ் அகெயின் we didn't achieve our target in global talk ஒன்று இருக்கு renewable energy especially with respect to nuclear energy. Then finally climate change with respect to ocean. So now start with agriculture. Again இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா 2019ல இன்டைரக்டா ஒரு கொஸ்டின், தட் இஸ் ஹவு கேன் பயோடெக்னாலஜி, இந்த பயோடெக்னாலஜின்னு வரும்போது நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, தட் இஸ் மாடர்ன் சீடு சிஸ்டம். ஓகேங்களா? இட் இஸ் ஒன் ஆஃப் த பெர்ஸ்பெக்டிவ். ஹவு கேன் பயோடெக்னாலஜி இம்ப்ரூவ்ஸ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட இந்த கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ், பிடி காட்டன், பிடி பிரிஞ்சால், எஸ்பெஷலி பிடி காட்டன் என்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியில கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு, இந்த ப்ரொடக்டிவிட்டி கான்ட்ரிபியூஷன் ஹவு டு என்ஹான்ஸ் தி லைவ்லிஹுட் ஆஃப் ஃபார்மர்ஸ். இதுதான். ஏன்னா இந்த பிடி காட்டன்ங்கிறது வந்து எகெயின் இந்த வருஷமும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல அடிக்கடி கேட்ட ஒரு விஷயம். அதோடைய செகண்ட் வெர்ஷன் நமக்கு நம்ம ரெனியூ பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பிடி காட்டன் வரும்போது உங்களுக்கு இன்னஹெண்டா என்ன கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கும் என்றால், தட் இஸ் ஜெனட்டிக்கலி இன்டர்வென்ஷன், டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பெர்ஸ்பெக்டிவ். தட் இஸ் அக்ரிங்கிறது வந்து நீங்க ட்ரெடிஷனல் அக்ரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் சிஸ்டம் தான் இருக்கும். இரிகேஷன்ல மேன்மேட் இரிகேஷன்லாம் கிடையாது, லைக் குளம் வெட்டுறது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இந்த சிஸ்டம்லேருந்து நம்ம வந்து ஆஃப்டர் கிரீன் ரெவல்யூஷன்ல டீவியேட் பண்ணோம். அதில் எஸ்பெஷலி பயோடெக்னாலஜியோட ரோல் ரொம்ப ஜாஸ்தி. அதை சார்ந்த இந்த மாதிரி இப்பெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. தென் கிராப்பிங் பேட்டர்ன், இது ஜென்ரலாக கேட்டது. இட்ஸ் நாட் ரெலவென்ட் டு திஸ் டாபிக் நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது குளோபலாக எஸ்பெஷலி ஆப்பிரிக்காவில் வந்து இப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று ஓடிட்டு இருக்கு. தட் இஸ் ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் சீ சிஸ்டம் உடைய மார்க்கெட்டிங்காக. ஸோ அது குளோபலில் எப்படி எஃபெக்ட் பண்ணுது, எஸ்பெஷலி இந்தியாவில் என்ன ரோல் இருக்குங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ்க்குள்ள கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் மாடர்ன் சீட் சிஸ்டம் அண்ட் ஹைலைட்டிங் தி அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் தி போத். ஹிந்துல ஒரு ஆர்டிக்கல் நமக்கு வந்து ஜூன் மந்த் போல வந்துச்சு, லைக் சீட் சிஸ்டம் ஓரியன்டா. ஸோ நவ் வி மூவ் டு திஸ் ஒன். ஸோ இந்த கண்டெக்ஸ்ட், எந்த கண்டெக்ஸ்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் நம்ம இந்த டாபிக் நமக்கு வந்துச்சு அப்படின்னா, civil society flagged the increasing influence of multinational seed company in African nation in addition to that globally. நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிடி காட்டன் உடைய proliferation. So there is a possibility of existing informal system consist of poor farmers pushed to sidelines because this intervention of the corporate based modern formal system. ஸோ சீட் ஆஃப் த ட்ரபிள்ங்கிற டாபிக் அந்த ஆர்டிக்கல் இருந்துச்சு. இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ. மெஜாரிட்டி ஆஃப் த ஆஃப்ரிக்கன் நேஷன் இன்க்ளூடிங் புவர் டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டர்ஸ் ப்ரொவைட் மேஜர் கான்ட்ரிபியூஷன். தட் இஸ் 32% ஆஃப் ஜிடிபி பிரைமரி செக்டர்ல தான் வருது. அண்ட் தட் இஸ் 60% லேபர் ஃபோர்ஸுமே அக்ரியை தான் நம்பியிருக்காங்க. வென் கம் டு இந்தியா பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டர் அக்ரி, செகண்டரி செக்டர் இண்டஸ்ட்ரி, டெர்ஷரி செக்டர் லைக் சர்வீஸ் செக்டர் நமக்கு ரிவர்ஸ்ல தான் இருக்கும். சர்வீஸ் செக்டரோடைய கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி இருக்கும், தென் இண்டஸ்ட்ரி, தென் அக்ரின்னு இருக்கும். பட் ஒர்க் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எகெயின் மெஜாரிட்டி ஆஃப் த லேபர் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அக்ரியில தான் இருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் யூ நோ தட் இஸ் நம்ம டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு படிச்சிருப்போம். தட் இஸ் நமக்கு அந்த அளவுக்கு மக்கள் தேவைப்பட்டிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் பீப்புள் என்கேஜ் இன் திஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஃபுட் செக்யூரிட்டி, பிகாஸ் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் டு ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி சேலஞ்ச் ஆகும்போது அங்கே நிறைய பாவர்ட்டி எல்லாம் ப்ரிவேலண்டாக இருந்துச்சு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் தே ஹேட் ஒன் டெசிஷன் லைக் ஹை ஈல்டிங் வெரைட்டிக்கு வந்து, ஏன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி சீடு நமக்கு என்ன பண்ணணும்னா ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், இன்டர்ன் ஹங்குரியை வந்து அட்ரஸ் பண்ணும். ஸோ அந்த மெக்கானிசம் எடுத்தாங்க. இட் இஸ் அப்ளை டு இந்தியா ஆல்சோ. இந்த ஸ்டோரி அதே நீங்க ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் கூட யோசிச்சோம்னா, we are the major importer of wheat.
நம்ம ஃபுட் ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணோம். செல்ஃப் ரிலையன்ஸே கிடையாது. அதனால தான் 3rd 5 இயர் பிளானுடைய நம்ம மோட்டிவே பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ரிலையன்ஸ் இன் அக்ரி அண்ட் இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ்ன்னு டிசைட் பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல அக்ரிகல்ச்சர் தான் நமக்கு கான்சன்ட்ரேஷன். ஸோ திங்ஸ் எதுக்கு இந்த பேக்ரவுண்ட் சொல்றேன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர்ல பிஃபோர் 1965 ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி we are also same this category like import பண்ணோம், ஹங்கரி இருந்துச்சு, லைக் நம்மளால அந்த அளவுக்கு ஃபுட் செக்யூரிட்டியை இன்ஷூர் பண்ண முடியல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செஞ்சோம், கிரீன் ரெவல்யூஷனில் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், பீட்ரிங் வெரைட்டிஸ்க்கு போனோம், இரிகேஷன் சிஸ்டத்துக்கு போனோம், ஃபர்டிலைசர் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரியான அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்லாம் கொண்டு வந்தோம். இந்த மாதிரியான இன்டர்வென்ஷன் தான் நமக்கு அக்ரி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுச்சு. அது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நீங்கள் தாத்தா காலத்தில் கேட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. நெல் சோறு ரெகுலராக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. பிகாஸ் சிம்பிளி ஸ்பீக்கிங் பிஃபோர் கிரீன் ரெவல்யூஷன் கிராப்பிங் சிஸ்டமில், கிராப்பிங் பேட்டர்னில் ரைஸ் வீட்டுங்கிறது சைட் லைனில் தான் இருந்துச்சு. மில்லட்டு தான் நிறைய கிராப்பிங் பண்ணாங்க. பிகாஸ் மில்லட்டுக்கு இரிகேஷன் பெருசாலாம் தேவைப்படாது. தெனை வந்து ரொம்ப ட்ரை இடத்துலயே வளரும். ஸோ எதெல்லாம் ஃபேஸபிளாக ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சோ அதையெல்லாம் ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க பிஃபோர் 1965. அப்போ நெல் சோறு ரைஸுங்கிறதே அவங்களுக்கு ரொம்ப ரேரான ஒரு ஃபெனோமெனாவாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் கிரீன் ரெவல்யூஷன் ஃபர்டிலைசரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வெரைட்டி ஹைபிரிட் வெரைட்டி ப்ரீடிங் சீடு இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த சோன் சீடு விதை நெல்லுன்னு சொல்லுவோம் தெரியுங்களா. ஸோ இதோடைய கெப்பாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணதுனால நமக்கு ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ் ஆச்சு. இட்ஸ் ஒரு சிம்பிள் திங். ஸோ இதே அவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வந்து கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபார்மல் சீடு மெக்கானிசம், இன்ஃபார்மல் சீடு சிஸ்டம்னு 2 பேர்லாம் நமக்கு போக ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் திங் இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் இன்ஃபார்மல் சீடு சிஸ்டம்னா என்ன, அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஃபார்மல் சீடு சிஸ்டம் என்னன்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். தட் இஸ் கார்பரேட் என்ன மாதிரி இது பண்ண வராங்க, லைக் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறாங்க. ஸோ இன்ஃபார்மல் சீடு சிஸ்டம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு போஸ்ட் ஹார்வெஸ்டுக்கு அப்புறமும் சோன் சீடை விதை நல்லா சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது ட்ரெடிஷ்னலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் உள்ளவங்களை கேட்டாங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வருஷமும் போஸ்ட் ஹார்வெஸ்ட்ல விதை நல்லா சேமிச்சு வச்சிருப்பாங்க. அடுத்த வருஷம் அதை வந்து யூஸ் பண்றதுக்காக, சோயிங் பண்றதுக்காக. இதுதான் இன்ஃபார்மல் சீடு சிஸ்டம். இன்ஃபார்மல் சீடு சிஸ்டம் ஃபார்மர்ஸ் obtain, develop, produce, maintain, distribute seeds from one growing season to next. இங்க பாத்தீங்கன்னா லைக் சிம்பிளி ஸ்பீக்கிங் பர்டிகுலர் ஃபார்மர் ஒரு விதமான விதை இருக்கும், இன்னொரு ஃபார்மர்ஸ் அதை ஷேர் பண்ணிக்கோங்க. தட் இஸ் they exchange through barter at an affordable cost. ஸோ இங்க எதுக்கு இந்த வேர்டு வருதுன்னா, வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஹெல்ப். இங்க கார்பரேட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகல. ஸோ த ஃபார்மர் சேவ் சீட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் சோயிங் சீசன் அண்ட் ஷேர் இட். சிம்பிள். ஸோ எதுக்காக நமக்கு என்ன அட்வான்டேஜ் ஃபார் இன்ஃபார்மல் சீட் சிஸ்டம்? ஃபர்ஸ்ட் திங், it preserve diversity of seed. As we said earlier, variety of seeds preserved by n number of farmers. For example, மாப்பிளை சம்பா in rice categories, அறுபதாம் குருவை. ஸோ எல்லாரும் ஒரே இது வந்து லைக் சோன் பண்றது கிடையாது. ஸோ நமக்கு எப்போ பார்த்தாலும் காலங்காலமாக டைவர்சிட்டி ஆஃப் சீட் வந்து பாதுகாக்கப்படும். இன்னைக்குமே நமக்கு தெரியும் மோர் தென் thousands varieties of seeds இருக்கு, டைவர்சிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்ஃபார்மல் சிஸ்டம் ஹேஸ் இன்பில்ட் எலமெண்ட் ஆஃப் சாய்ஸ். தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மர்ஸ் சேவ் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சீட் in post harvest. This shared each other at the time of sowing. Very particular that this kind of seeds less prone to pest attack due to their genetic diversity. ஏன்னா பெஸ்ட் இது பெஸ்ட் அட்டாக்லாம் ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ ஃபார் லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. Due to the seeds genetic diversity, it has pest resistant. நீங்க பிடி காட்டனுடைய சிக்னிஃபிகண்ட், பிடி பிரிஞ்சலோட சிக்னிஃபிகண்டே என்ன, ட்ரவுட் ரெசிஸ்டன்ட், பெஸ்ட் ரெசிஸ்டன்ட். நம்ம ஜெனட்டிக்கலா இன்ஜினியரிங் பண்றோம், இன்கார்பரேட் பண்றோம். எதுக்கு? இந்த பெஸ்ட்டை
இல்ல ட்ரவுட்ட வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. இதெல்லாம் இன்பில்ட்டா நேச்சுரலாவே இருக்கு இன்ஃபார்மல் சீட் சிஸ்டம்ல. அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் லோக்கல் வெதர் சிஸ்டம். இது அந்த அளவுக்கு இன்ஃபார்மல் சீட்ல பாதிக்காது. தட் இஸ் informal seed system resistant to climate change and local weather variation because as we said earlier, genetic diversity. Due to the genetic evolution, they have diverse thing. That is, seed has its own survival of fittest, so it is well adapted to local weather condition. Simply speaking, coronavirus, corona 1 2 3 நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேம் வந்துட்டே இருந்துச்சு. By the time of evolution, it in turn has its own survival of fittest mechanism. Likewise, years together, seeds itself, through its genetic evolution travel, it adapted to local weather conditions. Simple. That's why very simply we can speak native indigenous ஃப்ரூட்ஸே சாப்பிட சொல்லி அட்வைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இண்டிஜினியஸ் ஃப்ரூட், ஃபார் எக்ஸாம்பிள் கோவா கொய்யாப்பழம் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ்ல உள்ளது வந்து நேட்டிவ் ஓரியன்ட், தட் இஸ் அடாப்டட் டு லோக்கல் கண்டிஷன். இதை விட்டுட்டு நீங்க வந்து நமக்கு லோக்கல் கண்டிஷனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபாரின் எலமெண்ட்டை, ஒரு ஸ்ட்ராபெரியோ ஒரு ப்ளூபெரியோ நம்ம எடுக்கிறது வந்து நமக்கு செட் ஆகாது. பட் அந்த பீப்புளுக்கு தான் செட் ஆகும். ஸோ லோக்கல் வேரியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் காஸ்ட், சிம்பிளி ஸ்பீக்கிங் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்ட்டர் சிஸ்டத்துல ஈஸியா சீப்பா அஃபோர்ட் பண்ற அளவுக்கு தான் வரும். இன் அடிஷன் டு தட், நீங்க இன்ஃபார்மல் நேட்டிவ் சீட் சிஸ்டத்துல பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஃபர்டிலைசர் பெஸ்டிசைடோட செலவு கிடையாது. நீங்க மாடர்ன் சீட் சிஸ்டம் ஹைபிரிட் வெரைட்டி மட்டும் வந்தாதான் அதுக்கெல்லாம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அவைலபிலிட்டி பார்த்தோம்னா ஈஸி அவைலபிள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபார்மர்ஸ் இட் செல்ஃப் அவங்க லோக்கல்ஸ்குள்ளாரே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இதுல வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷனோ இல்ல நேஷனல் சீட் சர்டிஃபிகேட் ஏஜென்சி இன்டர்வென்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ they don't come under any cumbersome regulation. They does not require any regulation system of government, not controlled by national seed certificate agency. So they are easily available and familiar to seed, as we said earlier. இது வந்து நம்ம காலங்காலமா இருக்கிறதுனால so farmers are very well equipped over this one. இதே நீங்க புதுசா ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி ஒரு புதுசா ஒரு சீடு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றோம் ஃபார்மருக்கு, அப்ப அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கும், எப்படி நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு. அது புதுசு. பட் இதுங்கிறது the seeds are preferred as farmers are familiar with the variety since generation. ஏன்னா காலங்காலமா ஃபார்மர்ஸ்க்கு அதை பத்தி தெரியும். ஸோ த நியூ த ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் இன்புட், எவ்வளோ யூஸ் பண்ணணும், எந்த டைம்ல சான் பண்ணணுங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸி கோயிங் ஃபார் இன்ஃபார்மல் சிஸ்டம். அட் த சேம் டைம் சம் அட் த சேம் டைம் தெர் இஸ் சம் டிஸ்அட்வான்டேஜ். என்னன்னா இந்த காலத்துல வந்து இந்த இன்ஃபார்மல் சீட் சிஸ்டம்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. ஒரு அன்பார்ச்சுனேட் திங் ஓவர் இன்ஃபார்மல் சீட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்சிட்டி ஆஃப் தி எலமெண்ட் வந்து குறைஞ்சிருச்சு. அந்த சீடுக்கு டைவர்சிட்டி இருக்கு. அஃப்கோர்ஸ் இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ஆயிரக்கணக்கான அரிசியே இருக்கு. நீங்க மாப்பிள்ளை சம்பால இருந்து எடுத்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம ரெகுலர் டே டு டே என்ன யூஸ் பண்றோம், ஃபார்மர்ஸ் ரெகுலரா என்ன சோன் பண்றாங்க, அப்போ எவ்வளோ விஷயங்கள், பாரம்பரிய அரிசிகள் எவ்வளோ அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்ஃபார்மல் சீட் சிஸ்டம் ஃபேஸ் பண்ற சேலஞ்சு பிகாஸ் ஆஃப் தி இன்டர்வென்ஷன் ஆஃப் மாடர்ன் சீட் சிஸ்டம். இன்னும் கிளியரா சொல்ல போனா த ரோல் ஆஃப் கார்பரேட். நீங்க எக்ஸாம்பிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம பிடி பிரிஞ்சிலோ பிடி காட்டனோ எடுத்தோம்னா, நம்ம ஒன்ஸ் இந்த ஹைபிரிட் வெரைட்டி பக்கம் நம்ம போக ஆரம்பிச்சும் போது நம்மளுடைய நேட்டிவ் இண்டிஜினியஸ் உடைய சோன் சீடே நம்மள்ட்ட இருக்காது. ஸோ அதுக்கு அழிஞ்சிட்டு இருக்கு. இது சேலஞ்சிங் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்ச காலத்துல இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்டு இன் அடிஷன் டு தட், நம்ம ஈவன் தோ இதோட ஈஸி அவைலபிள் சொன்னா கூட, கரெக்ட் ரெகுலேஷன் எல்லாம் இது இல்லாட்டி கூட இது வந்து அருகிடுச்சு, தட் இஸ் குறைஞ்சிடுச்சு நிறைய. அப்போ வென் கம்பேர் டு மாடர்ன் சீட் சிஸ்டம் இது நமக்கு டக்குன்னு கிடைக்கிறது இல்லை. இதே மாடர்ன் சிஸ்டம்னா இதோட ஈஸி அவைலபிள். இது என்ன கண்டெக்ஸ்ட்னா, ஒரு ஃபார்மர்ட்டு இன்னொரு ஃபார்மர் ஈஸியா போற மாதிரி இருக்கு. ஆனா ப்ரொலிஃபரேஷன்,
நெறைய இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது அருகிட்டே வருது, குறைஞ்சிட்டே வருது. ஸோ நம்மளால இது ரொம்பவும் லைக் யூஸ் பண்ண கிடைக்கல நமக்கு. இது ஒரு விஷயங்கள். தட் இஸ் திங். அண்ட் வந்து இதுலயே ஒரு அட்வான்டேஜ்ல என்ன இது வித்ஸ்டாண்ட் லோக்கல் கண்டிஷன் சொன்னது கரெக்ட். அட் த சேம் டைம் பிகாஸ் எவல்யூஷன்ல இது வித்ஸ்டாண்ட் பண்ணுது. இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு மாறி வர காலகட்டங்கள்ல பிகாஸ்னா நீங்க இன்ஃபார்மல் சீட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, யூ ஜஸ்ட் கோ பிஃபோர் அ ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் அந்த டைம். இப்ப நம்ம வந்து செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன்ல ஆர்கானிக் ஓரியன்டடா போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன ப்ரிவேலன்ஸ் இருந்துச்சு? ஃபெர்டிலைசர யூஸ் பண்ணாம, இரிகேஷனே நீங்க அடுத்த லெவல் ஆஃப் இரிகேஷன், மைக்ரோ, ஸ்பில் ஓவர் இரிகேஷன் அந்த மாரி தே ஆர் கம்மிங் டூ சம் கைண்ட் ஆஃப் ஜுடிஷியல் டைப் ஆஃப் யூசேஜ். ஸோ இப்படி வரும்போது காலகட்டங்கள்ல, ஈவன் தோ கிளைமேட் சேஞ்சுக்கு அது லோக்கல் வெதர்ஸ் கண்டிஷனுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணா கூட, கிளைமேட் சேஞ்ச்னால ஒரு சில கான்சிக்வென்ஸ் வருது இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட் சேஞ்ச் ப்ரோன் டிசீசஸ்ன்னு இருக்கு. அது வந்து நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன் பீயிங் இன்க்ளூடிங் ஃபார் ஃப்ளோரா ஆல்சோ. ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல இது வந்து அழிஞ்சு போயிட்டு வருது. இது குறையறதுக்கான ரீசன் இன்ஃபார்மல் சீட் உடைய குறையறதுக்கான ரீசன். 2வது பார்த்தீங்கன்னா, புரொடக்டிவிட்டி வந்து நீங்க ஹைபிரிட் வெரைட்டி கம்பேர் பண்ணும்போது, அத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் புரொடக்டிவிட்டியும் ஒரு சில அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்டேஜ்ங்கிறது என்னன்னா, புரொடக்டிவிட்டி ஆகட்டும், ஆ தென் இன்கார்ப்பரேஷன். இப்போ நீங்க வந்து கோல்டன் ரைஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். கோல்டன் ரைஸ்ல என்ன நம்ம இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்கோம்? விட்டமின் ஏ இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா, ஒரு சர்வேல இந்தியாவுல நெறைய விஷுவலி சேலஞ்ச் பிளைண்ட் ஏன் ஏற்படுதுன்னா, மியர் டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் ஏன்னு தெரிஞ்சுச்சு. அப்ப விட்டமின் ஏ ஓட இன்டேக் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃபா இருக்கணுங்கிறதுக்காக, விட்டமின் ஏவ ரைஸ்ல இன்கார்ப்பரேட் பண்ணி கோல்டன் ரைஸ்ன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது அக்ரில நடந்த ஜெனடிக்லி தட் இஸ் பயோடெக்னாலஜி இன்டர்வென்ஷன், ஜெனடிக்கலி இன்ஜினியர்ட், ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் ஒன் ஆஃப் த திங். ஸோ இந்த மாரி இன்கார்ப்பரேஷன்லாம் நம்மளால இன்ஃபார்மல் சீட் சிஸ்டத்துல பண்ண முடியாது. இதெல்லாம் அதோடைய மைனஸ் கிடையாது. ஒரு லைக் சம்வாட் நெகட்டிவ்னஸ். ஓகே. தென் ஃபார்மல் சீட் சிஸ்டம். நீங்க ஃபார்மல் சீட் சிஸ்டம்ல பார்க்குற அட்வான்டேஜ் எல்லாமே கூட அங்க நம்ம இன்ஃபார்மல் டிஸ்அட்வான்டேஜ் கூட ஓரளவுக்கு சொல்லலாம். ஃபைன். ஸோ ஃபார்மல் இஸ் நத்திங் பட் சர்டிஃபைட் சீடு. தட் இஸ் நீங்க ரெகுலேஷன்லேருந்து வர்ற ஒரு சீடு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம பெரிய எம்என்சில தான் இதோட ரோல் நெறைய இருக்கும். எம்என்சி ஆஃப்டர் எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச்ல தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எம்என்சின்னு வரும்போதே நீங்க டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சுக்கலாம். காஸ்ட். ஏன்னா, ஒரு ஃபார்மர்ஸ் டூ ஃபார்மர்ஸ் போறதுக்கும், ஒரு கம்பெனிலேருந்து நம்ம கைக்கு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு கார்ப்பரேட் ஓரியன்டட் ஒன். ஸோ ஆஸ் யூசுவல் வி நோ தட் இன்கிரீசிங் ஈல்டு ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா, நம்ம முன்னாடி சொன்னதுதான். நீங்க மாடர்ன் சீடே என்ன ஒரு இயற்கையா இல்லாம ஒரு எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச்ல நமக்கு தேவையான விஷயங்களை இன்கார்ப்பரேட் பண்றோம். உதாரணத்துக்கு இன்ஃபார்மல் சீடு சிஸ்டத்துல ரைஸ் இருக்கு. இந்த இன்ஃபார்மல் விதைநில நம்ம வந்து சோன் பண்றோம், விதைக்கிறோம். அது ஈல்டு பார்த்தீங்கன்னா, காலங்காலமா என்ன ஈல்டு இருக்கோ அந்த ஈல்டு தான் வரும். அதுல உள்ள நியூட்ரியன்ஷன் கண்டென்ட் என்னன்னா, அதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ, ஐ மீன் இன்பில்ட்டா அந்த ரைஸுக்குள்ளார என்ன மாரியான கண்டென்ட் இருக்கோ, அதான் இருக்க வரும். இதுதான் நமக்கு வந்து குரோயிங் பாப்புலேஷன் வளர்ந்து வர மக்கள் தொகையால நம்மளால மீட் அவுட் பண்ண முடியல. ஸோ இப்ப என்ன செய்றாங்க? ஆஃப்டர் எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் எம்என்சி வந்து மாடிஃபை பண்றாங்க. இன்ஃபார்மல் சீட் சிஸ்டத்த மாடிஃபை பண்ணி இத டெவலப் பண்றாங்க. சர்டிஃபிகேட் பண்ணி தட் இஸ் அவங்க பேட்டர்ன் பண்ணி பாதுகாத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இதோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா, ஈல்டு ஜாஸ்தி இருக்கணும். அடுத்து வந்து மெச்சூரேஷன். நீங்க பாரம்பரிய அரிசியெல்லாம் எடுத்தீங்கன்னா, மெச்சூரேஷன் பீரியட் லாங்கா இருக்கும். 6 மாசம் எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். இதே நீங்க இந்த மாரி ஃபார்மல் சீட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, குறுகிய காலம். ஒரு 3 மாசத்துலயே அந்த மாரிலாம் மெச்சூர்ட் ஆயிடும். எல்லாம் ஒரே சிம்பிளா ஒரு வார்த்தைன்னா, ப்ராஃபிட் ஓரியன்டேஷன். சீக்கிரம் மெச்சூர் ஆயி விளைஞ்சிடணும், நெறைய விளையணும். அதுக்கான அதுக்கான வாட் டு சே டியூ கோர்ஸ் ஆஃப் டைம்லாம் இருக்காது. ஏன்னா, இது நம்ம இன்டர்வென்ட் பண்ணி கொண்டு வந்தது.
இதே தட்ஸ் வை பாரம்பரிய அரிசியை யூஸ் பண்ண சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ரீசன், இந்த பாரம்பரிய அரிசி அது மண்ணுலேருந்து இயற்கையாக அதுக்குரிய காலத்தோட சேர்ந்து மெச்சூர் ஆகி ப்ரீ மெச்சூர் ஆகாது, அதுக்குரிய காலத்துல மெச்சூர் ஆகி அரிசி வரும், நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கும். இந்த ஃபார்மல் சீட் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரியில கிட்டத்தட்ட நம்ம ரைஸ் தயாரிக்கிற மாதிரி எக்ஸாக்டா அது கிடையாது. ஒரு ஒரு சும்மா ஒரு கம்பேரிசனுக்காக சொல்ல வரேன். தட் இஸ் அந்த பீரியட் ஆஃப் மெச்சூரேஷன் நம்ம தான் ஐ மீன் ஃபார்மல் சீட் சிஸ்டம் எம்என்சி தான் டிசைட் பண்ணுது. எவ்வளோ ஈல்டு கொடுக்கணும்னு அதுவே டிசைட் பண்ணுது. அண்டு இது வந்து ஜெனட்டிக்ல மாடிஃபை பண்ணும்போது தேவையான விஷயங்களை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நியூட்ரிஷன் இல்லை இன்கார்பரேட் நம்ம பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபார்மல். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஹை yield per unit area. It is known for high yielding capacity. It developed after extensive biotechnological genetic research to increase yield as compared to traditional seed. 2019 நம்ம கேட்டாங்களா ஒரு கேள்வி, இந்த பயோடெக்னாலஜி என்ன மாதிரி ஃபார்மருடைய இன்கம், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை என்ஹான்ஸ் பண்ணுது. சிம்பிள். நீங்க அப்படியே ஃபார்மல் சீட் சிஸ்டத்துல அட்வான்டேஜ் சொல்லியிருந்துட்டு இன்ஃபார்மல் சீட் சிஸ்டத்துல இல்லாத ஒரு விஷயத்தையும் இதுல சொல்லியிருந்தீங்கன்னா நமக்கு அவ்வளவுதான் ஆன்சர். பட் எனிஹவ் இதெல்லாம் வெவ்வேறு ஃபார்ம்ல நம்ம கேட்கிற ஒரு விஷயம். எகெயின் நம்ம ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பர்டிகுலர் டாபிக்கை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு அதே பர்டிகுலர் டாபிக்கை எக்ஸாம்ல கேட்க போறதே கிடையாது. நிறைய நாலேஜ் நமக்கு வேணும். அந்த நிறைய நாலேஜை வச்சு தட் இஸ் நிறைய டாபிக்ல நிறைய விஷயங்கள் தெரியணும். அப்பதான் நம்மளால கேட்கிற கேள்விக்கு அங்க பதில் கொடுக்க முடியும். தட்ஸ் வை சொல்றாங்க கன்வென்ஷன்லையும் நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். ஜென்ரலி வாட் வி ஆர் டூயிங் மிஸ்டேக், கரண்ட் நாட் ஒன்லி கரண்ட்ங்கிறதே கன்வென்ஷன்லேருந்து வந்த புதுசு தானே கரண்ட் அஃபேர். ஸோ கன்வென்ஷனல் ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் சீடு சிஸ்டம் பக்காவா நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இன்ஃபார்மல் சீடு, ஃபார்மல் சீடு, இந்த ப்ரீடிங் சீடு, ஹை ஈல்டு வெரைட்டி சீடோடைய அட்வான்டேஜ் எல்லாமே தெரிஞ்சாதான் கேட்குற கொஸ்டினுக்கு we can answer. Fine, we come to a topic. Then first yield and early maturation. At the same time, maturation period of this crop is less கூட கிடையாது, much less than traditional seed. So farmer can get multiple crops per year. ட்ரெடிஷனல் கார்ப்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மாசம் ஆகும். ஸோ வருஷத்துக்கு 2 தடவை அறுவடை செய்யறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதே நீங்க ஃபார்மல் சீட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நீங்க 4 தடவை கூட யூ கேன் சோன் ஹார்வெஸ்ட். ஸோ இட் பெனிஃபிட் ஃப்ரம் அன் இன்க்ரீஸ் ஆஃப் அவுட்புட். ஸோ ரெசிஸ்டன்ட் டு ஸ்பெசிஃபிக் டிசீஸ் நமக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு பிடி காட்டன் ஆகட்டும், பிடி பிரிஞ்சல் ஆகட்டும். ஏன்னா திஸ் சீட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு டு ரெசிஸ்ட் certain diseases through scientific intervention, not all diseases. ஏன்னா ஃபார்மல் இன்ஃபார்மல் சீடு சிஸ்டத்துலையும் லோக்கல் கண்டிஷனை வித்ஸ்டாண்ட் பண்ற கெப்பாசிட்டி, லோக்கல் வெதர் கண்டிஷனை. ஆனா certain diseases, ஒரு இன்டியூஸ்டு டிசீசஸ் அதனால ஃபாலோ பண்ண ஐ மீன் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க அட்வான்டேஜ் ஆஃப் ஃபார்மல் சீடு சிஸ்டம், ஆப்வியஸ்லி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் இன்ஃபார்மல் சீடு சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ மாடர்ன் டெக்னாலஜி அலோவ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் சீட் ஆஸ் பர் ரெக்யர்மெண்ட். இதில் இன்னும் நீங்க நிறைய கூட நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கார்பரேஷன் ஆஃப் ஆர் ஜெனட்டிக்கல் இன்டர்வென்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ட். ஏன்னா இந்த ஃபார்மல் சீடு சிஸ்டம் நாட் ஒன்லி அட்ரஸ் hungry, that is not only ensure food security, it also enable nutritional security. It is very important. ஏன்னா ஃபார்மல் சீடு சிஸ்டம்ங்கிறது ஒரு இன்டியூஸ்ட் மேன்மேடு சீடு சிஸ்டம் மாதிரி. நம்மளா இந்த விதையில இன்னைக்கு குழந்தைங்க பிறக்கும் போது இப்படிதான் டிசைன் சொல்லி கொடுத்து சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி கண்ணு இருக்கணும்னு சொல்லி கூட இன்னைக்கு டெவலப்டு நேஷன்ல வந்திருக்கு. ஸோ எப்படி மேன்மேடு டிசைன் இருக்கோ அந்த மாதிரி இந்த சீடு சிஸ்டம் பியூர்லி ஜெனட்டிக்கலி இன்டர்வென்ஷன் மேன்மேடு ஒன். அப்போ நியூட்ரிஷனலையும் இன்கல்கேட் பண்றாங்க. ஸோ நியூட்ரிஷன் செக்யூரிட்டி. ஸோ நீங்க இதை 4th பாயிண்டா கூட நீங்க ஹவு கேன் யூ சே ஃபுட் செக்யூரிட்டி
in turn, in addition to the nutritional security, இதெல்லாம் வந்து சீட் சிஸ்டம் இன்ஷூர் பண்ணும். இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம்னா, இது இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டினால ஃபார்மர்ஸ் உடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இன்டர்ன் ரூரல் எக்கனாமிக் growth வருது. ரிசல்ட் இன் நேஷன் டெவலப்மெண்ட். இது நீங்க எஸ்பெஷலி புவர் கண்ட்ரீஸ்லாம் மெஜாரிட்டியே அக்ரிகல்ச்சர்னா, அப்ப இதெல்லாம் பூன் ஃபார் தெம். அவங்கள போய் நீங்க ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரில போய் ஒரு சர்வீஸ் செக்டார் தான் அவங்களோட ஜிடிபிக்கு எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. அப்ப அவங்களோட கான்ட்ரிபியூஷனே அக்ரிகல்ச்சர்ல இருந்து வருது. அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய எக்கனாமியே டெவலப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நமக்குமே வந்து அக்ரிலேருந்து இன்னைக்கு வந்து பெரிய ஏரியா ஆஃப் கன்சர்ன் என்ன தெரியுங்களா? சர்வீஸ் செக்டாரை மட்டுமே நம்ம நம்பி இருக்கக்கூடாது. எல்லா செக்டார்ஸ்லயுமே சர்வீஸ், இண்டஸ்ட்ரி, அக்ரின்னு எல்லா செக்டார்ல இருந்துமே நம்ம கான்ட்ரிபியூட் வந்தாதான் ஜிடிபி growth வரும். நம்ம டெவலப்டு ஸ்டேஷனுக்கு போவோம். டெவலப்டு நேஷன் ஸ்டேட்டஸ்க்கு போவோம். அப்போ அக்ரியோடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷனை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இன் அடிஷன் டு எனேபிள் ஜிடிபி growth. ஸோ இதெல்லாம் வந்து அப்படின்னு நீங்க இட் ஆல்சோ வி கேன் சே. தென் டிஸ்அட்வான்டேஜ் ஆஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஹை காஸ்ட். ஏன்னா கார்பரேட். நீங்க இன்ஃபார்மல் சீடு சிஸ்டம், ஒரு ஃபார்மர் சேவிங் பண்ணிருக்க விதையை இன்னொரு ஃபார்மருக்கு பார்ட்டர் முறையில சீப்பா அஃபோர்டபுளா கொடுப்பாங்க. பட் ஃபார்மல் சீடு சிஸ்டம் வந்து கார்பரேட் ரிசர்ச் பண்ணி தயாரிக்கிற ஒரு விஷயம். ஸோ காஸ்ட் ஆஃப் த சீடு மச் ஹையர் தென் ட்ரெடிஷனல் சிஸ்டம். பிகாஸ் காஸ்ட் ஆஃப் ரிசர்ச், எக்யூப்மெண்ட், இன்டர்வென்ஷன் இது எல்லாத்தோட காசும் அதுல போயிடும். ஹை காஸ்ட். லாஸ் ஆஃப் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஏன்னா the advantage of formal seed system என்ன இன்ஃபார்மல் சீட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி இருக்கும். ஏன்னா காலங்காலமாக டியூ டு தி ஜெனட்டிக் எவல்யூஷன் காலங்காலமா டைவர்ஸ் கிடைக்கும் நமக்கு. உதாரணம் நீங்க அரிசியே எடுங்க. நம்ம சாப்பிடுறது வேணா பொன்னி அரிசி, இல்லாட்டி ஒரு அக்கேஷன்ல வந்து சீரக சம்பா ஆர் பாஸ்மதி யூஸ் பண்றோம். ஆனா ஆயிரக்கணக்கான டைவர்சிட்டி ட்ரெடிஷனல் சிஸ்டத்துல தான் இருக்கே தவிர்த்து இந்த மாதிரி ஃபார்மல் சீடு சிஸ்டத்துல கிடையாது. ஸோ பெரிய டிஸ்அட்வான்டேஜ் லாஸ் ஆஃப் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஏன்னா இது ஒரு ஆஃப் ஷூட் ப்ராசஸ். நீங்க மேன்மேடு இங்க எப்படி உங்களுக்கு ஜெனட்டிசிட்டி இன்ஷூர் பண்ண முடியும்? as high yield variety are more profitable, farmers gradually stop growing local variety. over time local variety become extinct. இது ஏற்கனவே நடந்துடுச்சு. நம்மளுடைய சொன்ன மாதிரி பாரம்பரிய விதை நெல் பேரே இப்ப நமக்கு தெரியல. இப்ப என்ன ஒரு 20 நேம் எழுத சொன்னா நமக்கு எழுதவே தெரியாது. பிகாஸ் இட் எக்ஸ்டிங்க்ட். ஸோ இதுல ஒரு எக்ஸாம்பிள், இந்த பாரம்பரிய விதை நெல் இந்த நெல்லுக்கும் டிசீஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டா சுகர் குறையும்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து அதை நம்ம சாப்பிட்றதும் உள்ள சுகரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் அ காஸ் ஆஃப் கன்சர்ன் as particular disease of the crop has potential to wipe out entire output in the region. ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நமக்கு அந்த லாஸ் ஆஃப் ஜெனட்டிக் டைவர்சிட்டி குறையும் போது நமக்கான ஹெல்த் இஷ்யூ ஒன்று வருது. ரெண்டாவது இந்த டைவர்சிட்டி குறைஞ்சிட்டு லோக்கல் வெரைட்டியே கம்மியா இருக்கு. சப்போஸ் ஏதோ ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நம்ம விதைச்சிருக்க லோக்கல் வெரைட்டி ஏதோ ஒரு அன்கண்டிஷன் பேண்டமிக் டைம்ல வந்து ஒரு டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகி அந்த கிராப்பே வீணா போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கையில இருக்க அந்த ட்ரெடிஷனல் சீட் கூட நம்மகிட்ட இல்லாம போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபியூச்சர் பிரச்சனைகள்லாம் கூட இருக்கு. கிட்டத்தட்ட எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் இருக்கிறது இன்னும் கொஞ்ச காலத்துல போயிடும்னு சொல்ல வராங்க. தென் இன்க்ரீஸ் ரெக்யர்மெண்ட் ஃபார் ஃபர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் வச்சே சொல்லுங்க. இதுக்கு வந்து நீங்க ட்ரெடிஷனலுக்கு நமக்கு அந்த மாதிரி தேவைப்படாது. திஸ் சீட் ரெக்வயர் மச் ஹையர் அமௌண்ட் ஆஃப் பெஸ்டிசைட் அண்ட் ஃபர்டிலைசர் ஃபார் ப்ரொடியூசிங் ஹை yield. And also it is water intensive one, so require irrigation facility. So it consume much more water than traditional system. இது நாட் ஒன்லி ஃபார் ஆப்பிரிக்கன் நேஷன். இதெல்லாம் பியோர் நம்மளுடைய சுச்சுவேஷனும் இதுதான். நீங்க ஜஸ்ட் 1965க்கு முன்னாடி, 1965க்கு பின்னாடி, 2002க்கு அப்புறம் பின்னாடி. ஏன்னா இதுதான் நம்மளுடைய அக்ரி எவல்யூஷன். பிஃபோர் கிரீன் ரெவல்யூஷன், ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன், தென் ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன், தென் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன். இதுதான் நம்மளுடைய எரா ஃபார் எவ்ரிதிங் இன் அக்ரிகல்ச்சர். அதை வச்சே நீங்க யோசிச்சு பார்க்கலாம். So since this seed it require more fertilizer, pesticide, irrigation facility and all, we have to invest or we have to
what to say, put more over this one. So இது ஆப்வியஸ்லி காஸ்ட் எக்ஸ்பென்சிவ் தான். அதனாலதான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு 1 கிலோ ரைஸ் உடைய விலையை பாருங்க. பிகாஸ் இதோடைய இந்த கல்மினேஷன் ஃபேக்டர் தான் நமக்கு வந்து காஸ்ட் எக்ஸ்கலேஷனே கொண்டு வருது. ஸோ இது ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா பர்டன் ஆன் ஃபார்மர்ஸ். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன் லாங் டேர்ம் லோக்கல் வெரைட்டி மே எக்ஸ்டெண்ட். அப்போ ஹை ஈல்டு வெரைட்டி தான் நான் நம்பி இருக்கோன்னு வைங்க ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறம். இப்போ என்ன பிரச்சனை வரும்? வி ஆர் சப்போஸ் டு டிபெண்ட் கார்பரேட் ஒன்லி. அது ஒரு பெரிய பிரச்சனை. இதே இந்த பேரலா யோசிங்க. சித்தா மெடிசன் இருந்துச்சு. ஸோ நம்ம கிட்ட கிடைச்ச ஃப்ளோரா இலை தலையை கொண்டு நம்ம வந்து உடம்ப பார்த்துக்கிட்டோம். செலவு பெருசு கிடையாது. அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது நான் சொல்றது இலை தலைய டைரக்டா அரைச்சி ஒரு சித்த வைத்தியர் வீட்டுக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த டைம் சொல்ல வரேன். டேப்லெட் ஃபார்ம் ஆஃப் சித்தாவோ இல்ல சிரப் ஃபார்ம் சித்தாலாம் பேசல. அதுவும் கார்ப்பரேட் ஃபார்ம் ஆஃப் சித்தா நான் பேசல. ட்ரெடிஷனல் ஃபார்ம் ஆஃப் சித்தா மெக்கானிசத்துல நம்மள சுத்தி இருந்த மூலிகைகளை கொண்டு நம்ம வந்து உடம்ப பார்த்துக்கிட்டோம். அதுதான் இன்ஃபார்மல் சீடு சிஸ்டம். நம்ம கிட்ட உள்ள விதை நெல்லை வச்சு நம்ம விளைவிச்சோம். அப்ப இங்க காஸ்ட் பிரச்சனை கிடையாது. யாரையும் நம்பி இல்ல. இப்போ வந்து கார்ப்பரேட் ஃபார்ம் வந்த பிறகு இப்போ கார்ப்பரேட் சொல்றதுதான் விலை. எந்த டேப்லெட்டா இருந்தாலும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் அதிகரிக்குது. அதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த நீங்க ஃபார்மல் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா ஃபார்மர்ஸ்க்கு பர்டன். ஷார்ட் டேர்ம்ல வந்து நீங்க வந்து நிறைய ஈல்டு கொடுக்குதுன்னு நம்ம ஃபார்மல் சிஸ்டம் நிறைய விதை வச்சுட்டோம். ஒரு லாங் டேர்ம்ல லோக்கல் வெரைட்டியே காணா போயிடும். அப்புறம் ஹை ஈல்டு சீடுக்கு நம்ம வந்து கார்ப்பரேட்டை தான் நம்பி இருக்கணும். அவ்வளோ காசு கொடுத்து ஃபார்மர்ஸால வாங்க முடியாது. அப்ப கவர்மெண்ட் என்ன செய்யும்? சப்சிடைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பர்டன் ஃபார் ஃபார்மர்ஸ் தான். கவர்மெண்ட் சப்சிடேஷன் கூட செகண்டரி. பட் ஒரு லாங் டேர்ம்ல கார்ப்பரேட் சொல்ற விலைக்கு தான் அந்த சீடை வாங்கணுங்கும்போது ஆப்வியஸ்லி இது அவங்களுக்கு வந்து கஷ்டம் தான். இது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ்க்கு என்ன பர்டன் பார்த்தீங்கன்னா, இந்த ஹை ஈல்டு வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் சீடு வந்து ஹை காஸ்ட் ஒரு பிரச்சனை. செகண்ட் வந்து இதோடைய பேட்டர்ன் ஹார்வெஸ்டிங் பேட்டர்னே காஸ்ட் இன்டென்சிவ். அதாவது இதுக்கு செலவு பண்ற இன்புட் எல்லாம் காசு ஜாஸ்தி. ஒண்ணு இரிகேஷன் பண்ணணும். அப்ப நீங்க இரிகேஷன் ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது ஃபர்டிலைசர் போடணும். இப்படின்னு சொல்ற எல்லா விஷயங்களுமே காஸ்ட். இதே ட்ரெடிஷனல் சிஸ்டத்துல இயற்கையா இருக்கிற விஷயத்தை தான் அவங்க வந்து உரமா செஞ்சாங்க. இயற்கை உரம் தான் இருந்துச்சு. தண்ணி இயற்கையா இருக்கிற தண்ணி தான் இருந்துச்சு. அப்போ இங்க காஸ்ட் த இன்புட் காஸ்ட் ஃபார்மருக்கு இருக்கும். கவர்மெண்ட் பக்கம் சப்சிடி பர்டன் வந்துரும். இதெல்லாம் நீங்க லாங் டேர்ம் போனா எக்கனாமி ஆப்வியஸ்லி டீஸ்டபிலைசேஷன் ஆகும். இது போய் எக்கனாமி டீஸ்டபிலைசேஷன் ஆகணுமா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவை எடுத்துக்கங்க. ஸ்ரீலங்கால என்ன இஷ்யூ? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? இன்ஃப்ளேஷன். ஏன் இன்ஃப்ளேஷன் வந்துச்சு? அவங்களுடைய எக்கனாமிக் பாலிசி சரியா கவர்ன் பண்ணல. அப்ப ஏன் டீஸ்டபிலைசேஷன் ஆச்சு? அப்படியே நீங்க ஒவ்வொரு த்ரெட்டா எடுத்து போனீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா கவர்மெண்ட் வந்து எல்லா நாடுகளுமே இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் கவர்மெண்ட்டுக்கு வந்து டெபிசிட் பட்ஜெட் தான். யாருக்கும் பெருசா ஐ எம் நாட் டெல்லிங் 190 பிளஸ் கண்ட்ரீஸ், பட் மெஜாரிட்டி ஆஃப் த நேஷன் சர்ப்ளஸ் பட்ஜெட்லாம் பெருசா கிடையாது. இன்க்ளூடிங் இந்தியாவாகட்டும். ரெவன்யூ ₹100, எக்ஸ்பெண்டிச்சர் ₹110. கவர்மெண்ட்டுக்கு இது குவைட் நேச்சுரல். இப்ப கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மறுபடியும் என்னென்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா சப்சிடி ஒரு பெரிய சங்க். இந்த மாதிரி கவர்மெண்ட் சப்சிடி பர்டன்லாம் அதிகரிக்க லாங் டேர்ம்ல என்ன ஆயிடும்னா எக்கனாமியே உடஞ்சிரும். டீஸ்டபிலைசேஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம். இது இல்லாம ஒரு பிளான்ட் பேண்டமிக் வருது. இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிடும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு தான் வேர்ல்டு வைட் ஒரு சில டிக்ளரேஷன்லாம் இருந்துச்சு. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த டிக்ளரேஷன் வந்து நீங்க டைரக்டா வந்து அப்ளை பண்ண போறது இல்ல. நான் ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் தான் இதை நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்க. யூஎன் டிக்ளரேஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் ரெகார்டிங் குளோபல் ட்ரீட்டி. தென் யூஎன் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் இண்டிஜினஸ் பீப்புள். ஏன்னா உங்களுக்கு வந்து இண்டிஜினஸ் பீப்புள்கிட்ட தான் அந்த கலெக்டிவ் ஹெரிட்டேஜ் நாலேஜ்லாம் இருக்கும். ஸோ இதை ப்ரிசர்வ் பண்றதுக்காக இருந்துச்சு. இன்னும் நிறைய டிக்ளரேஷன் இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு 2, 3 தான் சொல்லியிருக்கேன். இது எங்கேயாவது வே ஃபார்வர்டோ ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்மள்ட்ட கேட்கும்போது நம்ம எழுதலாம். தென் வாட் வி ஹேவ் டு சப்போஸ் டு டூ. ரொம்ப சிம்பிள்.
இந்த டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே நீங்க அட்வான்டேஜா மாத்துனீங்கனாலே அதான் வே ஃபார்வர்ட். ஹை காஸ்ட் இருக்கு. இல்லைன்னா கவர்ன்மெண்ட் சப்சிடைஸ் பண்ணலாம். கவர்ன்மெண்ட் சப்சிடைஸ் பர்டன் வராம இருக்கும்போது மோனோபாலிய உடைக்கலாம். 2 விதி அதான் இங்க நான் சொல்லியிருப்பேன். பிரேக்கிங் மோனோபாலி. தென் லாஸ் ஆஃப் ஜெனடிக் டைவர்சிட்டி வருது. அது இன்னெவிட்டபிள். பட் அதுக்காக நம்ம வந்து ஜெனடிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணும்போது அட்லீஸ்ட் அத பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யலாம். அதர்வைஸ் லோக்கல் வெரைட்டியே நம்ம வந்து அழிச்சிடாம பிரிசர்வ் பண்ணாலே நமக்கு லோக்கல் ஜெனடிக் டைவர்சிட்டியே நமக்கு பாதுகாக்கப்படும். அண்ட் இன்க்ரீஸ் ரெக்யர்மென்ட் அந்த ஹை ஃபுட் இன்புட் காஸ்ட்ங்கிறது கொஞ்சம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். ரீடிசைன் சீடு லா பிகாஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாரி இன்ஃபார்மல் சீடு சிஸ்டத்துல எந்த கம்பல்சம் ரெகுலேஷனே கிடையாது. பட் ஃபார்மல் சிஸ்டம்லாம் இது வரும்போது தான் அடுத்து நமக்கு நெறைய பிரச்சனை வருது. தட் இஸ் இது வந்து நீட் டு இப்போதைக்கு வி ஹேவ் டு லுக் வித் ரெஸ்பெக்ட் டு பைட்டோசானிட்டரி, குவாரண்டைன் இதுல எல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்ம. ஸோ டொமஸ்டிக் லா நீட் டு ரெகுலேட். தென் இன்ஃபார்மல் சீடு சிஸ்டம்ல இருக்கிற மாரி ஒரு ஃப்ளூயன்ட் சிஸ்டம் ஃபார்மல் சீடு சிஸ்டம் கொண்டு வரணும். அப்ப நீங்க சீடு சர்டிஃபிகேஷன் ட்ரீட்டி எல்லாம் பெருசா ஒரு என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. தென் மோனோபாலி பிரேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்களுக்கு காஸ்ட் குறையும். லைக் சப்ளை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டியூ டு தி மோனோபாலி எம்என்சி மோனோபாலினால எங்கேயோ ஸ்டக் ஆயிடுது. ஆர்டிஃபிஷியல் ஸ்டக்கிங் இருக்கு. அதெல்லாம் நம்ம உடைச்சுதான் ஆக்கணும். அப்பதான் ஃபார்மர்ஸ் ஹேவ் ரைட் டு ரீபிளான்ட் தி சீட் அண்ட் கன்சர்வ் தி பர்ச்சேஸ் சீடு. இந்த ஃபார்மல் சீட்ஸ்ல ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்ல இங்க இல்ல. ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அதான் லாஸ் ஆஃப் ஜெனடிக் வெரைட்டிக்கும் இதான் ரீசன். நீங்க இந்த சீட ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க செகண்ட் டைம் நீங்க ரீபிளான்ட் த சீடோ இல்ல கன்சர்வ் தி சீடோ பண்ண முடியாது. நீங்க கன்சர்வ் த சீடு பண்றது கிட்டத்தட்ட இன்ஃபார்மல்ல வரும். ஆனா இன்ஃபார்மல் சீட்ல ஜெனடிக் டைவர்சிட்டி இருக்கும். இதுல டைவர்சிட்டியே இருக்காது. ஏன்னா இது ஆஃப் ஷூட். பட் அட்லீஸ்ட் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த பாயிண்ட் நீங்க மார்க் பண்ணிக்கங்க. பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃபார்மல் சீட் சிஸ்டம் என்னன்னா ஃபார்மர்ஸ் cannot replant the seed and conserve the preserve seed. இதை உடைச்சாதான் காஸ்ட் நம்ம குறைக்க முடியும். இன்புட் காஸ்ட் வேற பட் சீடு காஸ்ட் குறைக்கணும். அப்பதான் இவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐ மீன் கொஞ்சம் ஜாஸ்தி வருமானம் இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம நம்மளும் எம்என்சிக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் பண்ணணுங்கிறாங்க. பட் எம்என்சிக்கு ஹேண்ட்ஃபுல் பண்றது கவர்மெண்ட் வேலை கிடையாது. ஸோ சிம்பிளி நான் இஃப் யூ ஓவர் வியூ ஆர் கன்க்ளூட் என்ன சொல்லலாம்னா we have to ensure food security. இது வந்து கவர்மெண்டோட priority ஒர்க். இந்த ஃபுட் செக்யூரிட்டி நம்ம என்ஷூர் பண்ணணும்னா we have to look over to farmers productivity and all. So technological scientific intervention தேவைதான் படுது. தட் இஸ் ஃபார்மல் சீடு சிஸ்டம் வேணும் தான். ஆனா இப்ப இருக்கிற மெக்கானிசம் தான் அதாவது ஹை இன்புட் காஸ்ட் கொடுக்குற மாதிரியோ இல்ல டைவர்சிட்டியை லாஸ் பண்ற அளவுக்கு இல்லாம we have to take on balance issue at the same time we have to have preserve our informal seed system at any cost. Otherwise long term it will loss. இது ஒரு பெரிய பாதிப்பு நமக்கு வரும். we are not aware of this one. இன்னும் ஒரு 50 years or 70 yearsக்கு அப்புறம் நம்ம இப்ப சாப்பிடுற பொன்னி அரிசி பேரும் சீரக சம்பா பேர் கூட நம்மளோட ஜெனரேஷன் தெரியாம போக கூட வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடட் நம்ம இதே மாதிரி இருந்தோம்னா நீங்க ஜஸ்ட் சிம்பிளா யோசிங்க. நாட் ஒன்லி ஃபார் யூபிஎஸ்சி மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஜஸ்ட் திங்க் ஓவர். ஒரு 1000 வெரைட்டி ரைஸ் இருக்கு. ஒரு 10 வெரைட்டி ரைஸ் நம்மளால எழுத முடியுமா? ஒரு 20 வெரைட்டி ரைஸ் நேம் நமக்கு எழுத முடியுமா? இல்ல அந்த வெரைட்டி ரைஸ் உடைய அட்வான்டேஜ் தெரியுமா நமக்கு? அது எப்படி அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு புரோட்டோகால் ஆஃப் ஹார்வெஸ்டிங் இருக்கும். அது நமக்கு தெரியுமா? இல்ல. பிகாஸ் இன்ஃபார்மல் சீடு சிஸ்டம் எக்ஸ்டிங்க்ட், vulnerable to extinction and all. ஒரு ரெட் டேட்டா புக் வச்சு ஒரு ஸ்பீசிஸோட எக்ஸ்டென்ஷன் நம்ம எவ்வளவு கவனமா நம்ம ரெக்கார்ட் பண்றோம் ஐயூசிஎன் மூலியமா அந்த அளவுக்கு we are supposed to preserve protect our plant species. இந்த பிளான்ட் ஸ்பீஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சீடுங்கிறது ஏன்னா சீடு தானே மஸ்ட் ஃபார் எவ்ரி திங். இதுதான் ஸோ வி ஹேவ் டு டேக் ஆக்ஷன். இன்னும் வே ஃபார்வர்டு கன்க்ளூஷன் நீங்க நிறைய எழுதலாம். எதுல நான் இன்ஃபார்மல் சீட்ஸ் ப்ரிசர்வ் பண்றதே நிறைய நீங்க சொல்லலாம். அதான் நமக்கு வந்து ஒன்லி சொல்யூஷன். இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் நான் சொல்றேன். இட் இஸ் நாட் ஃபார் யூபிஎஸ்சி. அந்த இன்ஃபார்மல் சீடு சிஸ்டத்தை நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம முன்னோர்கள் அப்படின்னா கோயில்ல வந்து குடமுழுக்கு நடக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குடமுழுக்கு.
தட் இஸ் கும்பாபிஷேகம் செய்வாங்க. அதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னா, கோயில் கலசத்துல பாத்தீங்கன்னா நெல் இருக்கும். ஆக்சுவலா இன்ஃபார்மல் சீடு, அது விதை நெல்லு, தட் இஸ் நெல்லு. இல்ல இங்க சீடுங்கிறது நீங்க ரைஸுக்கு எடுக்கலாம். வேற என்ன வெரைட்டி மில்லட்டோ ஏதோ சம்திங் சீடு, பருப்போட சீடா கூட இருக்கலாம். அந்த எல்லா சீடையும் பிரிசர்வ் பண்ணி கலசத்துல வச்சிருப்பாங்க. ஏன்னா, இப்ப நம்ம முன்னாடி இன்ஃபார்மல் சீட்ஸ்ல நெறைய பிரச்சனைகள் பார்த்தோம்னா, சப்போஸ் ஏதோ ஒரு டிசீஸ் வந்து அழிஞ்சிடுச்சு, சீடு எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, அப்படிலாம் நடக்காம இருக்கிறதுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவ கலசத்துல விதைய வச்சு, இன்ஃபார்மல் சீட்ஸ பிரிசர்வ் பண்ணி கோயில்ல வச்சாங்க. ஏன்னா கோயில்ங்கிறது ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி. அப்ப கோயில்ங்கிறது நாட் ஒன்லி ஃபார் ரிலிஜியஸ் பர்ப்பஸ். அது ஒரு சோசியோ இன்ஸ்டிடியூஷன். ஸோ அங்க நெறைய கலை, நாட்டியம், நாடகம் நடக்கும். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் போத் சோசியோ அண்ட் ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ கோயில் கலசத்துல வச்சாங்க. ஏன் கலசத்துல மேல வச்சாங்கன்னா, ஒரு 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 ஹைட்டுக்கு வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் 12 இயர்ஸ்க்கு ஒரு தடவ அத சீட மாத்துவாங்க. அப்ப என்ன இன்ஃபார்மல் சீடு சிஸ்டம் பிரிசர்வேஷன் மெக்கானிசம் நம்ம எவ்ளோ மைன்யூட்டா நம்ம பண்ணியிருக்கோங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு அது போயிட்டு ஃபார்மல் சீடு சிஸ்டம் மட்டும் தான் நம்பியிருக்கோம். அப்போ நம்ம இன்ஃபார்மல் சீட நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமையில இருக்கிறோம். ஃபைன். நெக்ஸ்ட் வி ஷார்ட்லி மூவ் டு திஸ் நியூக்ளியர். பிகாஸ் நாட் ஐ மீன் டைம் கன்ஸ்ட்ரெயின். ரொம்ப ஷார்ட்டா கோ த்ரூ பண்றேன். ஏன் இந்த டாபிக் எகெயின்னா, எகெயின் ஹிந்துல ஒரு ஆர்டிக்கல், ஷட் டவுன் திஸ் மிஸ்கைடட் எனர்ஜி பாலிசின்னு எடிட்டோரியல்ல வந்துச்சு. நமக்கு 2017, 18 ரெண்டுலயுமே நியூக்ளியர் எனர்ஜி பத்தி கேள்வி. என்னன்னா, வித் growing energy need, India keep on expanding its nuclear energy program. Discuss the fact and fears associated with it. ஒண்ணுமே கிடையாது. அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் growth and development of nuclear science technology in India பத்தி சொல்லுங்க. அட்வான்டேஜ் ஆஃப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் ப்ரோக்ராம் பத்தி சொல்லுங்க. அப்ப 2017 அது கரண்ட் அஃபேர்ஸ், அதனால அந்த கொஸ்டின் வந்துச்சு. ஸோ சிம்பிளி இப்ப பார்க்க போறது ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் எலாபரேட்டா சொல்றேன். அட்வான்டேஜ், ஐ மீன் வாட் இஸ் நியூக்ளியர் எனர்ஜி. இங்க நியூக்ளியர் எனர்ஜினா நம்ம எப்படி பார்க்கணும்னா, இன்னைக்கு வந்து ரெனியூவபிள் எனர்ஜி நோக்கி போயிட்டு இருக்கோம். ரெனியூவபிள் எனர்ஜில வந்து wind energy, solar energy, we know that geothermal energy, ocean thermal energy, hydro power அப்படின்னு நிறைய இருக்கு. But the chunk of nuclear energy in our overall energy generationல ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 3% தான் இருக்கு. 10% of electricity generationல more than 75 or 78% non-conventional energy like thermal energy and hydro. ஒரு 20க்கு மேல தான் நம்ம 20க்குள்ள தான் நம்ம வந்து ரெனியூவபிள் எனர்ஜி இருக்கு. அதுலயே மேஜர் சங்க் பாத்தீங்கன்னா சோலார், விண்டு, ஜியோ தெர்மல் இப்படி போயிடுது. நியூக்ளியர் எனர்ஜி ரொம்ப கம்மி. 2% தான் நம்ம உற்பத்தி செய்யறோம். 2 to 3%. ஃபார்ச்சுனேட்லி வேர்ல்டுலயே இந்தியால தான் அபண்டன்ட் தோரியம், யுரேனியம் இருக்கு. இந்த யுரேனியம் தோரியம் தான் அடிப்படை, தட் இஸ் பேசிக் ஃபார் nuclear energy generation. That is in the reactant more than enough for us. So என்ன சொல்ல வரோம், we are the potential nation to generate more nuclear energy. எப்படி வேர்ல்டுலயே வந்து சோலார் எனர்ஜிக்கு இந்தியா பொட்டன்ஷியல் நேஷன், because its geographical location in world, India has fortunately blessed with abundant amount of solar energy. இப்ப நிறைய நீங்க பேப்பர்ல கரண்ட் அஃபேர் படிக்கும்போது சோலார் எனர்ஜி நிறைய படிக்கிறோம். ஏன், நம்ம ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர் வேர்ல்டுலயே. ஏன்னா நமக்கு இயற்கையிலே அபண்டன்ட் சோலார் எனர்ஜி இருக்கு. அதே மாதிரி அபண்டன்ட் நியூக்ளியர் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. again we are blessed with thorium. தோரியம்லாம் மண்ணு மாதிரி கிடக்கு, மணலாவே கிடக்கு நம்ம கிட்ட. So
we have to think. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம திங்க் பண்ணாம இருந்துட்டோமா? அதான் ஃபியர் அசோசியேட் வித் நியூக்ளியர் எனர்ஜி கேட்குறாங்க 2018ல. அப்ப என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அத நம்ம டேக் ஃபார்வர்ட் பண்ணாததுக்கு? டேக் ஃபார்வர்ட் பண்ணா நமக்கு என்ன அட்வான்டேஜ்? தென் என்ன அதுல இருக்கு? கொஞ்சோண்டு ப்ராசஸ். ரொம்ப சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஃபேக்ட் சம்வாட். இதான் இப்ப பார்க்க போறோம். ஒரு 50% பார்த்து தென் we will see later. ஸ்டார்ட் வித் ஸோ ரொம்ப சிம்பிளா இது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்லுவேன். இந்த படம் கொடுத்துருக்கேன். நியூக்ளியர் எனர்ஜிங்கிறது ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலமாக நடக்கக்கூடியது. நீங்க நல்ல எக்ஸாம்பிள் சன்னு. சன்னுல பாத்தீங்கன்னா சன்னுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஹைட்ரஜன் ஹைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ஃபியூசன் ஆகி H1 plus H1 ஃபியூஷன் ஆகி ஹீலியம் He2 ஃபியூஷன் ஆகி ஹீலியம் வரும். இதுக்கு பை ப்ராடக்டா ஹைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹீலியம் உருவாகுது. இதுக்கு பை ப்ராடக்டா நமக்கு லைட் அண்ட் ஹீட் வருது. இந்த ஹீட் தான் சூரிய வெப்பம், லைட் தான் சூரிய ஒளி. இது இல்லாம நமக்கு வந்து நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூவி ரேடியேஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த அப்ப நம்ம சூரியன் சன்னு நமக்கு என்ன தெரிய வரும்? சன்னுனா ஹீட்டா இருக்கும், லைட் இருக்கும். பட் ஹீட் லைட்டுங்கிறது ஒரு பை ப்ராடக்ட் ஆஃப் ஒன் ஃபியூஷன் ரியாக்ஷன். அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் ஹைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹீலியமா மாறி இருக்கு. இதுதான் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ண போறோம் நியூக்ளியர் எனர்ஜில. சிம்பிள். மத்த இது வந்து ஆட்டமோட நியூக்ளியஸ்ல நடக்கிற ஒரு விஷயம். ஸோ ஃபியூஷன் கிவ்ஸ் திஸ் ஒன். அப்ப நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு சன்ல நடக்கிற விஷயத்த நம்ம வந்து ஒரு ரெப்ளிகேட் பண்றோம்னா அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வேணுமா? அது ஒரு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன் நம்ம அந்த அளவுக்கு எடுக்கல நியூக்ளியர் எனர்ஜினா அந்த அளவுக்கு டெம்பரேச்சரை நம்ம கிரியேட் பண்ணணும். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை நம்ம கிரியேட் பண்ணணுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ குளோபல் கண்ட்ரீஸ் ரீசெண்டா பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டிங்ல பாத்தீங்கன்னா தே ஹேவ் நியூக்ளியர் எனர்ஜியோட ஹார்னன்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணிருக்கு? ஆக்சுவலி வேற பயனியர் தான். நம்ம ஐடி லைக் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்மா ரிசர்ச்ல கூட நிறைய செஞ்சிருக்கோம். ஸோ நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோங்கிறத இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ வி வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ் பெனிஃபிட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. ஸ்டடி வெல். ஆல் தி பெஸ்ட்.